இங்க இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒயிட் ஸ்னேக் மேல வந்து லவ் இருக்கு. அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்க சமயத்துல, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ரெட் ஸ்னேக் வந்து வருது. வந்தோனே ஒரு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மாத்தி மாத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒயிட் ஸ்னேக் வந்து அவங்கள மொத்தமே அட்டாக் பண்ணியாச்சு. எல்லாமே முடிஞ்சுச்சுன்னு நெனைக்கிற சமயத்துல, அந்த பாம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா, 2 பக்கம் வந்து தலை இருக்கு. ஸோ, இப்ப அந்த ரெட் ஸ்னேக் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒயிட் ஸ்னேக்க ஃபுல்லாவே வந்து அப்படியே வந்து கீழ தள்ளிருது. இப்ப அப்படியே அவ பொண்ணா மாறிட்டா, அது மட்டும் இல்லாம அவளோட சோல வந்து உறிஞ்சிடுறா. ஸோ, அதுக்குள்ள அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ண அப்படியே தூக்கிட்டு ஊருக்குள்ள ஓடி வரும்போது, அங்க இருக்கிற ஒரு ஐஸ் பேரியர்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. சோ இந்த தாக்கம் தாங்க முடியாம அந்த ரெட் கலர் ஸ்னேக் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே இறந்து போயிடுது. பட் இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கா. மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது அந்த பையன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆகி அவனோட சோல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பறந்து போகுது. அத கரெக்ட்டா அவ மேஜிக்கல் பவரால பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி ஒரு பொம்மை மாதிரி வந்து கையில வச்சிருக்கா. இதே போல 800 வருஷம் அவனுக்காக வந்து காத்துட்டு இருக்கா. இதே போல 800 வருஷத்துக்கு அப்புறமா அவனும் வந்து பாத்தீங்கன்னா மறுபிறவி இருக்கிறான். சோ இப்ப அந்த கிளாஸ் அவன் முன்னாடி போட்டுட்டு அப்படியே தெரியாத மாதிரி நடந்து போறா. இப்ப அவன் வந்து பார்க்கும்போது இவளுக்கு எல்லாமே தெரியும். பட் அவனுக்கு எதுவுமே தெரியாது.